உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். குடும்பம். மகர ராசியின் 7.5 சனி காலத்தின் கடைசி பகுதி நடைபெறுகிறது. கோல்சார விதிகளின்படி கும்பராசியில் சனி பகவான் ஓரளவு நன்மைகளையே செய்வார். குடும்பத்தில் வீண் செலவுகள் குறையும். ஒரு சிலருக்கு சொந்த வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும். உடல் நலனில் நல்ல அபிவிருத்தியை காணலாம். குரு பகவானும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் விவாக வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல வரன் அமையும். உத்தியோகம். சனி ராகு சேர்க்கை மகர ராசியினருக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரவுள்ளது. இதுவரை காரணம் எதுவும் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களை பார்த்தாலே முகம் சுளிக்கும் மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவது மனதிற்கு நிம்மதியை அளிக்கும். சக ஊழியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மனதுக்கு உற்சாகத்தையும் பணிகளில் திறமையையும் அதிகரிக்கச் செய்யும். தொழில் வியாபாரம். சனி பகவானும் ராகுவும் அனுகூல நிலைகளில் சஞ்சரிக்கின்றார்கள். புதிய துறையில் கால் பதிப்பதற்கும் கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கும் கிரகங்கள் ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும். சந்தை நிலவரம் ஆதரவாக உள்ளது. கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று வரும் வாய்ப்பு அடிக்கடி ஏற்படும். கூட்டுத் தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைத்துறையினர். பல காரணங்களினால் கை நழுவி போன வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வரும். வருமானமும் போதிய அளவிற்கு இருக்கும். கும்பம் தனஸ்தானமாகி அதில் ராகு சனி கூட்டுச் சேர்க்கை ஏற்படுவதால் வருமானத்துக்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படும். ஆடம்பர செலவுகளிலும் நண்பர்களுக்கு அளிக்கும் விருந்துகளிலும் பணம் விரயமாகும். பலருக்கு வங்கிக் கடன் அதிகரிக்கும். அரசியல் துறையினர். மக்களிடையே செல்வாக்கு உயரும். கட்சியில் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்பூசல்களினாலும் கட்சி பிரமுகர்களிடையே உள்ள பதவி மோகத்தினாலும் எந்த பக்கம் சேர்வது என்பது தெளிவாக தெரியாமல் குழப்பமே மேலிடும். மாணவியர். மனதை தொடர்ந்து அரித்து வந்த குடும்ப கவலைகள், தாய் தந்தையர், உடன் பிறந்தோர் பிரச்சனைகள் ஆகியவற்றின் கடுமையை பெருமளவில் குறைத்து விடுவார்கள் சனியும் ராகுவும். பாடங்களில் மனதை ஊன்றி செலுத்த முடியும். உயர்கல்விக்கு நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கும். பலருக்கு கல்வி உதவி பணம் கிடைக்கும். நல்ல குணங்கள் அமைந்த மாணவர்களின் நட்பு ஏற்படும். பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இந்த நட்பும் தொடர்பும் மிகவும் உதவியாக இருக்கும். விவசாயத்துறையினர். நல்ல விளைச்சலும் சந்தை விற்பனைகளில் கிடைக்கும் அமோக லாபமும் கால்நடைகளின் விருத்தியும் மகிழ்ச்சியை அளிக்கும். சனி ராகு இருவருமே சுபபலம் பெறும்போது அள்ளி அள்ளி கொடுப்பதை அனுபவத்தில் பார்க்கலாம். பலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகமும் இப்போது கிடைக்கும் என குறிப்பால் உணர்த்துகின்றனர் சனியும் ராகுவும். பெண்மணிகள். குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு சிறந்த யோக காலம் இது. தசாபுக்திகளும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும். திருமணத்துக்காக காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். படித்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்கும். கணவன் மற்றும் குழந்தைகளின் பாசமும் அன்பும் மனதை நெகிழ வைக்கும். சித்திரை 28ஆம் தேதியிலிருந்து சனி ராகுவிற்கு குரு பார்வை கிடைப்பதால் மேலும் பல நன்மைகள் கிடைக்கும். பரிகாரம். தினமும் காகத்துக்கு எள் கலந்து சாதம் வைப்பது நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.